ஃப்ரேஸ் அலவுட் பாஸ்டர். என் பேர் டக்ளஸ். நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன். வெளிநாட்டுக்கு போகிறது வாரது தான் என் தொழில். வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறேன். அப்போ 2018 சவுதியிலேருந்து திருப்பி ஊருக்கு போகிறேன்னு போயிட்டேன். போயிட்டதுக்கப்புறம் திருப்பி எனக்கு வரையலாம் போச்சு பாஸ்டர். வரையலாம் போச்சு. சீனி கொஞ்சம் கூட, அப்புறம் கொரோனாலாம் நான் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதிலேருந்து கொஞ்சம் அங்கேயே வேலை செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சொந்தக்காரங்க எல்லாம் வெறுத்து, பணமெல்லாம் இல்லாமல் போனோடனே சொந்தக்காரங்கள் எல்லாம் வெறுத்து மிகவும் கஷ்டப்பட்டு சரியான மாதிரி கஷ்டப்பட்டு பாஸ்டர். இப்போ 2023 தொடக்கத்திலேருந்து நான் உங்களோட ஜெபம் கேட்பேன். உங்களோட காலையில் வர ஜெபம் எல்லாமே பார்ப்பேன், கேட்பேன். மற்றது அந்திக்கு அந்த சிஸ்டர் போடுற இது நான் கேட்பேன். அதிலேருந்து தான் எனக்கு அதிகாலையில் ஜெபிக்கிற அந்த இது கிடச்சிச்சு, வல்லமை இருந்துச்சு எனக்கு. நான் அதிகாலையில் ஜெபிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு திருப்பியும் அந்த பழைய தொழில் எனக்கு வேணும், நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிட்டு இருந்தேன். அப்படி இருந்து ஜெபிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஜெபிச்சுட்டு நான் பூர்ணாகலில் கொண்டு போய் என் பாஸ்போர்ட்டெல்லாம் பாரம் கொடுத்து இப்போ பாஸ்டர் ஒரு 7 மாதம் ஒரு ரிப்ளையும் இல்லை. அப்போயும் நான் விடலை. அந்த 7 மாதம் கூட ஜெபம் நான் ஜெபிப்பேன். நீங்கள் எனக்காக ஜெபமெல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் கேட்டிருக்கிறேன் நான். அப்போ 7வது மாதம் எனக்கு இது ஒன்று வந்துச்சு, கோல் ஒன்று வாங்க வந்து பணத்தை கட்டிட்டு நீங்கள் மெடிக்கல் எல்லாம் போடுங்க. ஆண்டவரோட கிருபையால் நான் போயிட்டு முதல்ல பணத்தை எல்லாம் கட்டிட்டு மெடிக்கல் போட்டேன். இதுலேயே என் மெடிக்கல் பாஸ். அடுத்து அந்த வேலையெல்லாம் ஒரு 15 நாள்லேயே நடந்து 15வது நாள் எனக்கு டிக்கெட்டை கொண்டு அந்த கையில் தந்து, நான் ஆண்டவரோட கிருபையால் இன்றைக்கி நான் சவுதியில் இருக்கிறேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை வாங்கி தந்திருக்கிறாரு. எஜமான்கள் கண்களில் கிருபை கிடைக்க எனக்கு செஞ்சிருக்கிறார் என் தேவன். அதனால் என் தேவனுக்கும் உங்களுக்கும் நான் கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகாருக்கு தேவன் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம். ஆகார் என்பவள் தேவனால் நேரடியாக கொடுக்கப்பட்ட ஒரு உறவு இல்லை என்றாலும் அவளை பார்த்து தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? 9ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அடங்கி இருப்பதினால் வருகிற ஆசீர்வாதமே அந்த வசனத்தில் வாக்குத்தத்தமாக புறப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, சில வசனங்களுக்கு முன்பாக சாராள் ஆகாரை கடினமாக நடத்தினாள் என்று 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர், அவள் உன்னை கடினமாக நடத்தினாலும் நீ அவள் கையிலே அடங்கியிரு என்று சொன்னார். நீ அப்படி அடங்கி இருக்கும் பட்சத்தில் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒருவேளை சில இடங்களில் நாம் கடினமாக நடத்தப்பட்டாலும் கர்த்தர் நம்மை அங்கே வைத்திருப்பார் என்றால், நாம் அடங்கியிருக்கும் போது கர்த்தர் நம்மை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆகாரும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மறுபடியும் திரும்பி போய் தன் நாச்சியார் அண்டையில் அடங்கியிருந்தாள். அதனுடைய விளைவாக, அந்த கீழ்ப்படிதலின் விளைவாக கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து இன்று அவள் சந்ததியை இஸ்மவேல் மூலமாக மிகவும் திரளாய் பெருக. ஆகவே சில நேரங்களில் நாம் கடினமாய் நடத்தப்படும் இடங்களில் அமைதியாக இருக்கும்போது உருவாக்கப்படுகிறோம். அங்கே வாக்குத்தத்தம் என்னும் மாபெரும் ஆசீர்வாதங்கள் பிறப்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, சில இடங்களில் தேவன் இருக்க சொல்லும் போது நீங்கள் கடினமாய் நடத்தப்படலாம்.
மறந்து விடாதிருங்கள். சர்வ வல்லவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களை காண்கிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் நடத்தப்படும் விதத்தில் அவர் உங்களை கண்டு கொண்டே இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை உங்கள் மாமியார் உங்களை கடினமாக நடத்தலாம், உங்கள் மருமகள் உங்களை கடினமாக நடத்தலாம், அல்லது உங்கள் ஆசிரியர் உங்களை கடினமாக நடத்தலாம், அல்லது உங்கள் தலைமை அதிகாரி உங்களை கடினமாக நடத்தலாம். ஒன்றை மறந்து விடாதிருங்கள், அவர் உங்களை காண்கின்ற தேவன். பிரியமானவர்களே, சில இடங்களில் நாம் கடினமாக நடத்தப்பட்டாலும் கர்த்தர் நம்மை அங்கே வைத்திருப்பார் என்றால், நாம் அடங்கியிருக்கும் போது கர்த்தர் நம்மை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ளவர், எங்களை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவன். அமராஜா, எங்களை இம்மட்டுமாய் நடத்தின எங்களை வினேஷ், இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, இந்த ஜப நேரத்திலே அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள நாம மகிமைக்கென்று ராஜா உம்முடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். இதை கவனமாக கேட்டு அப்பாவுடைய வார்த்தையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு இந்த நாளிலே தியானித்த வார்த்தையின்படி கீழ்ப்படிதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற பொழுது என் தேவ நீர் அவர்களை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் மிகவும் அதிகமாக பலுகி பெருக பண்ணுகிறேன். அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 14:7 சொல்லுகிறது, சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் உம்முடைய அளவில்லாத வல்லமையுள்ள கரத்தினாலே அற்புதத்தை செய்யும் அப்பா. வேதம் சொல்லுகிற உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். என் தேவன் நீர் வல்லமையுள்ளவர், எந்த சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷனையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். இந்த அதிகாலை வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றல் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வீக பிரசன்னம் இப்பொழுது நிரப்பட்டுமாப்பா. அமராஜா இயேசுவே, தன்னை தாழ்த்துகிறவன் பிறர் முன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமைக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். ராஜா இயேசப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் எப்படி ஆசீர்வதிக்கிறீர், எவ்வளவாய் அவர்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் இந்த நாளின் அப்பா வாக்குத்தத்தத்தின்படி வார்த்தையின்படி ராஜா நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, தாழ்மையை எங்களுக்கு நீர் தருவீராக ராஜா. கீழ்ப்படிதலின் ஆவியை நீர் எங்கள் மேல் ஊற்றுவீராக. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. ராஜாவே, எங்கள் யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, 7 குத்து விளக்குகள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர் அப்பா நீர். ஹல்லேலூயா. 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு நன்றி. 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர், ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடிய என் தேவாதி தேவனப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி, தேவ தூதர்களின் கூட்டம் பிள்ளைகளுடைய அறைகளுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. அவருடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தெய்வீக பிரசன்னம் அறைக்குள்ளாக இறங்கட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் மகிமை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, நீர் ஒரு இடத்திற்கு வருவீர் என்று சொன்னால் வறண்ட நிலங்களும் கூட அங்கே செழிப்புள்ளதாக மாறுமே. வறண்டு போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என் ஆண்டவர் நீர் இறங்கி வருவீராக ராஜா. இருளாயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீர் வருகிற பொழுது அப்பா, இருளும் வெளிச்சமாய் மாறுமே ராஜா. ராஜா இயேசுப்பா, என் அதிகாலையிலும் வாஞ்சியோடு உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீர் வெளிச்சமாய் இறங்குவீராக. ஹல்லேலூயா. ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நீர் மிகவும் அதிகமாக பலுக பண்ணுகிறீர், உயர்த்துகிறீர். ஒருவேளை இந்த நாட்களிலே ஒருவேளை நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தை அவமானங்கள் உண்டாகலாம். ஆனாலும் இயேசப்பா, உங்க வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து அமர்ந்திருக்கிற பொழுது என் தேவனின் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறீரப்பா. குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும், மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும். அம்மா ராஜா இயேசுவே, கீழ்ப்படிதலின் ஆவியை நீர் ஊற்றணும் சுவாமி. ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்கும் தன்மையை ஆண்டவன் நீர் உண்டாக்குவீராக ராஜா. தேவரீர்
எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்கிற வார்த்தையின்படி அதிகாலை வேளையிலும் அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களையும் என் ஆண்டவர் நீர் பிரகாசிக்க செய்வீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா ராஜா, உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று பக்தன் கேட்கிறான். நன்றி அப்பா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே என் இயேசு பிரகாசித்தார் என்று சொல்லப்படுகிறது. தெய்வீக பிரசன்னம், தெய்வீக மகிமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. உடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் சுவாமி. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் தானே மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 16:9 சொல்லுகிறது, ஆகையால் என் இருதயம் பூரித்து என் மகிமை கழிகூர்ந்து என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர் அதனுடைய ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா இந்த காலை வேளையில் உங்கள் இருதயங்களிலே அவர் பிரவேசிப்பார். உங்கள் வீடுகளுக்குள்ளாக அவர் பிரவேசிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் பிரவேசிப்பார். உங்கள் கணவருடைய வாழ்க்கையில் அவர் பிரவேசிப்பார். இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே என் தேவ ஆவியானவர் மகிமையாய் உங்கள் குடும்பங்களிலே அவர் பிரவேசிப்பார். உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவார். கட்டுகளை அறுத்து போடுவார். ஹல்லேலூயா. சத்துருக்களை துரத்துவார். உங்கள் போராட்டங்களை மாற்றித் தருவார். அவர் உங்கள் வீட்டிற்கு, உங்கள் இல்லத்துக்குள் அவர் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. அதிகாலையில கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் மகிமையும் பிரசன்னத்தையும் அவர்கள் அனுபவிக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ராஜாதி ராஜாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய். உம்முடைய மகிமையான கரத்தை இந்த அதிகாலை வேளையில அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் நீட்டி அருளும். தேவ வல்லமை இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் சுவாமி. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சத்துருவின் தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள், எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும். சபிக்கப்பட்ட ஆவிகள், ஹல்லேலூயா, அருவருப்பின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், இந்த நாளிலே இயேசுவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கிற எந்த கிரியைகளும், வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தை கெடுத்து ராஜா அவருடைய வாழ்க்கையை அழிக்க வந்திருக்கிற எந்த பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற பொழுது வெளியேறணும். வார்த்தையை கேட்கிற பொழுது ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி தங்கள் குடும்பங்களுக்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள் என்று சொன்னார். இயேசுவே உம்முடைய சமூகத்தை நோக்கி கரங்களை அப்பா உயர்த்தி தன் இருதயத்தை அப்பா உமக்கு நேராக திருப்பி, ஹல்லேலூயா, பரத்தில் இருக்கிற என் தேவனுக்கு முன்பதாக நின்று, ஐயா என் குடும்பத்தை நீர் காப்பாற்றுவீராக, என் பிள்ளைகளை நீர் சரியான பாதையில வழி நடத்துவீராக, உம்முடைய ஞானத்தினால் எங்கள் பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக ராஜா, சத்தியத்தை சரியா என் ஆண்டவர் நீர் கற்றுக் கொடுப்பீராக, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்கிற வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே என் பிள்ளைகளை சந்திப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா என் தேவன் சந்திக்கணும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சந்திக்கணும். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்முடைய கரத்தின் மகிமை இந்த காலை வேளையில வெளிப்படணும். பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. வாலிப பிள்ளைகள் அப்பா ஹல்லேலூயா தரிசனங்களை காணட்டும், அபிஷேகத்தில் நிரப்பப்படட்டும். பரிசுத்த ஆவியின் மகிமையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா என் தேவன் நிரப்பணும் சுவாமி. ஹல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கேடகமாக இந்த காலை வேளையிலும் அப்பா ஹல்லேலூயா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கேடகமாக நீர் இருக்கிறீர் என்பதை நீர் உணர்த்துகிறீர் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை என் ஆண்டவர் போதிப்பார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு நல்ல போதகர், சரியான வழிகளை எங்களுக்கு கற்றுத் தருகிறவர், நன்மையான பாதைகளில் எங்களை நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தீங்குக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். யாராக இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இந்த காலை வேளையிலே அதிகமாக ஊற்றப்படட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும். எப்படிப்பட்ட போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும் என்று நான் பேசுகிறேன். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லா சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செமையுமானவராம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த அதிகாலை வேளையில் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள்.
என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையிலும் இந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள் பிரியமானவர்களே. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தெய்வீக பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். உங்கள் நிந்தைகள் மாறும், உங்கள் அவமானங்கள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு தீர்ந்து போகும். பிரியமானவர்களே, உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த அதிகாலை வேளையிலும் கூட இந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து அவரை உயர்த்துவது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. உங்கள் சூழ்நிலைகளை என் தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், உங்கள் சூழ்நிலைகளை நன்கு அறிந்திருக்கிறவர். ஆக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அதிகாலையிலே அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவது. இந்த ராஜாதி ராஜாவை, நம்முடைய யூத ராஜ சிங்கத்தை நீங்கள் உயர்த்துங்கள். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடினாலே அவர் தம்முடைய கரத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியிலே செல்வ செழிப்பாய் உங்களை ஹல்லேலூயா அவர் நடத்துவார். எல்லா பொல்லாப்பிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாப்பார். அடைக்கப்பட்ட வழிகளை ஆண்டவர் திறந்து தருவார். நிச்சயமாகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹல்லேலூயா நீங்கள் எதை கேட்கிற பொழுது பிதாவானவர் அதை அள்ளி கொடுப்பார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் உங்களுடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா உங்களுடைய வல்லமையை நீர் ஊற்றுகிறீர், உமக்கு நன்றி. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும். இந்த நாள் இயேசுவே உடைய பிள்ளைகள் சந்தோஷம் உடைய பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையிலும் என் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும் அப்பா. பிசாசுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஹல்லேலூயா ஜெபிக்க விடாதபடி இயேசுவே இந்த பொல்லாத பிசாசுகள், கிரியை செய்யக்கூடிய ஆவிகள், தடை செய்கிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளை விட்டு வெளியேறணும் அப்பா. உடைய பிள்ளைகள் ஜெபிக்க முடியாதபடியும் ராஜாவுடைய சமூகத்தில் வந்து அமர முடியாதபடி ஹல்லேலூயா பொல்லாத சொப்பனங்களை, கெட்ட சொப்பனங்களை கொடுத்து பயமுறுத்துகிற ஆவிகள், எப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகளாக இருந்தாலும் சரி, வான மண்டலங்களிலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத சாத்தான்களாக இருந்தாலும் சரி, என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில நீர் இறங்குவீராக ராஜா. ஹல்லேலூயா. கட்டுகளை நீர் அறுத்து போடுவீராக. கேட்கிறவங்களுடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் வல்லமையும் ராஜா இந்த நுகத்தை முறித்து போடட்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் அக்கினி இப்பொழுதே ராஜா சத்துருக்களின் மேல் பற்றி பிடிக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுதே உங்களை தொடுகிறது. பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுதே உங்களை நிரப்புகிறது. தேவ வல்லமை உன்னதத்திலிருந்து இறங்குகிறது. இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் உங்கள் தடைகளை நீக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் அக்கினியாக இறங்குகிறார். உங்களை அண்டி, உங்களை ஒட்டி பிடித்துக் கொண்டு இருக்கிற, உங்களை நெருக்கி நிற்கிற பொல்லாத பிசாசுகள் உங்களை எழும்ப விடாதபடி ஹல்லேலூயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி தடை செய்கிற எல்லா பிசாசுகளும் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தினாலே ஓ ரீபா ஷபலபரபலா ரிக்கலபரியா துனதி அபிஷேகத்தினாலே இந்த காலை வேளையிலும் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. சத்துருக்கள் பட்சிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு தடையா இருக்கிற எந்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக பிசாசை எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் அவனை எதிர்த்து நிற்கிற பொழுது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருந்து அவன் விலகி ஓடி போவான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அதிகாலையில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நான் பேசுகிறேன். ஆரோக்கியத்தை நான் பேசுகிறேன். இந்த நேரத்தில் தானே தெய்வீக வல்லமை பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. எப்படிப்பட்ட வியாதிகளும் சரியத்தை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய அத்தனை வலிகளும் இப்பொழுது நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கிட்னியில காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகணும். அற்புத சுகம் கிட்னியில இப்பொழுது உண்டாகட்டும். ஹல்லேலூயா. காலில் காணக்கூடிய வீக்கங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். தலையில காணக்கூடிய வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். தலை சுற்றல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. கண்களில் காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. ஸ்கின்ல காணக்கூடிய அலர்ஜிகள் ஹல்லேலூயா, தோல்ல காணக்கூடிய வியாதிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிறேன். சுகம் உண்டாவதாக. சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொன்னவர் இப்பொழுதே என் தேவனுடைய கரம் ஹல்லேலூயா பாவத்தினால் சாபத்தினால் வந்த வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகத்தக்கதாக தேவ வல்லமை வெளிப்படட்டும். சப்பானிகள் எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடவர்கள் எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஊமையன் பேசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செயல்பட முடியாத கரங்கள் செயல்படட்டும் அப்பா. அசைக்க முடியாத உறுப்புகள் அசைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இரத்த நாளங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இதய துடிப்பு சீராக செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்று பகுதியில் காணக்கூடிய வீக்கங்கள் வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். பிசாசுகள் மறைந்திருக்கும் இடத்திலிருந்து எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையில நான் அதிகாரத்தை கொண்டு பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். பொல்லாத ஆவிகள் வெளியேறக்கூடிய நேரமாக இது மாறட்டும்.
எப்படிப்பட்ட கிரியைகளும் இப்பொழுது வெளியேறட்டும். கேட்கிற பொழுது அலைக்கழிக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. எந்த பிசாசுகளும் சரீரத்தில் நிற்கக்கூடாது, எந்த பிசாசுகளும் சரீரத்தில் மறைந்திருக்கக்கூடாது, எந்த அசுத்த ஆவியும் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கக்கூடாது. தெய்வீக பிரசனம் இந்த அதிகாலை வேளையில் சூழ்ந்து கொள்ளட்டும். தெய்வ மகிமை பிள்ளைகள் இந்த அதிகாலை வேளையில் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த ஜெபத்தை அப்பா எங்கெல்லாம் கேட்கிறார்கள் அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். எந்தெந்த இடங்களில் அப்பா யாருடைய காதுகளில் எல்லாம் கேட்கிறதோ, யாருடைய காதுகள் வழியாக இதயத்துக்குள் இந்த வார்த்தை செல்லுகிறதோ அங்கெல்லாம் மறைந்திருக்கிற பிசாசுகள் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினால். இந்த வார்த்தை போகிற இடத்துல அற்புத அடையாளங்கள் நடப்பதாக ராஜா. வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது என் இயேசு நீர் சாட்சியை நீர் உருவாக்குவீராக, பிசாசுகளை வெட்கப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா உடைய சுவிசேஷம் மிக விரைவாக பரவ யாரெல்லாம் இயேசுவின் இந்த ஊழியத்தில் இணைந்து ராஜா இந்த வார்த்தைகளை எங்கெல்லாம் ஷேர் பண்றாங்களோ இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. இயேசப்பா பலவீனப்பட்டவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு அப்பா ஹல்லேலூயா என்னால முடிந்த ஊழியம் இதுதான் என்று சொல்லி அப்பா யாரெல்லாம் இயேசுவே இந்த வார்த்தையை ஷேர் பண்றாங்களோ, மற்றவங்களுக்கு அப்பா இதை அனுப்புறாங்களோ ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அமராஜா ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. திக்கற்றவர்கள், அனாதைகளை, விதவைகளை விசாரிக்கிறேன் ஆண்டவர் நீரே அப்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனப்படுத்துகிறீர். ஹல்லேலூயா. உலகம் அல்ல, அது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பலத்தினால் நீர் அவர்களை நிரப்புகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உலகம் கனப்படுத்தாது, என் தேவன் பரலோகத்தில் நீர் உடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீரப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தடைகள் நீங்கட்டும். ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என்னென்ன காரணத்துக்காக என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தரும் நாளாக இருக்கட்டும். சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான நாளாக இருக்கட்டும் அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் ஹல்லேலூயா சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து பலப்படுத்துகிற எங்கள் தெய்வமே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான ஆசீர்வதிக்கும் கரத்தினாலும் உடைய பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதி உயர்த்தி ஹல்லேலூயா சத்துருக்களை வெட்கப்படுத்தி நிறுத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.